திருப்பூர் மாவட்டம் குண்டடம் மாட்டு சந்தையில் இந்த வாரம் சந்தை நிலவரத்தை பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு மாடுகளின் வரத்து எப்பவுமே வந்தது இல்லைங்க. அந்த அளவுக்கு மாடுகளின் வரத்து ரொம்பவுமே அதிகமாக வந்துருக்குதுங்க. காரணம் என்னன்னா எல்லா பக்கம் கொஞ்சம் வறட்சி ஆனதுனால நிறைய மாடுகள் விற்கிறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால மாடுகளின் வரத்து அதிகமாகவே இருக்குதுங்க. வாங்க உள்ள போய் பார்த்துடலாம். இந்த வாரம் குண்டடம் மாட்டு சந்தையில் மாடுகளின் விலை நிலவரம் மற்றும் சந்தை நிலவரத்தை பார்த்துடலாம் வாங்க. இந்த வாரம் நாட்டு மாடுகள் பார்த்தீங்கன்னா நல்ல மாடுகள் கம்மி ரேட்லேயே அதிக அளவில் கொண்டாந்து சந்தைப்படுத்தினாங்க. வாங்க இங்கே பாருங்க, எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜோடி காளைகள், நல்ல ஒரு வருடமான ஜோடி காளைகள் வந்திருக்குதுங்க. 10 மாதமான கன்றுகளுமே வந்திருக்குதுங்க. இந்த வாரம் பார்த்தீங்கன்னா நாட்டு மாடுகளின் வரது அதிகமாகவே சொல்லலாங்க. இதனுடைய விலை நிலவரம்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வருடமான காளை கன்றுகள்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு குறைஞ்சபட்ச ரேட்லேயே கொடுத்துட்டு இருந்தாங்க. 20 ரூபா 25 ரூபா போட்டிங்கன்னா ஒரு வருடமான காளை கன்றுகள் நீங்கள் எடுத்துகிட்டு போகலாங்க. ஜோடி கன்றுகள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா ஒரு 50,000 45,000 போட்டிங்கன்னா நல்ல மாடுகள் எடுத்துகிட்டு போகலாங்க. வாங்க விட்டு கேட்டலாம் என்ன விலை நிலவரம் சொல்கிறாருன்னு பார்ப்போம். மொத்தமாக பார்த்தீங்கன்னா இவர் ஒரு 2 மயிலை கன்று கொண்டாந்துருக்காருங்க, ஒரு காரி காளை கொண்டாந்துருக்காருங்க. வாங்க கேட்போம் இந்த விலை நிலவரம் என்னங்கிறத கேட்டுடலாம் வாங்க. நல்ல ஒரு மயிலைங்க, நல்ல பால் மயிலை. இந்த மயிலையுமே காரி காளை நல்ல ஒரே ரேஞ்சில் நல்ல ஒரு சரியான காளைங்க. ரெண்டுமே நல்ல தரமான காளைகள் தான். வாங்க விட்டு கேட்போம் எவ்வளோ விலைன்னு. ஆனால் அந்த மாட்டோட விலையை சொல்லிடுங்கண்ணா. சரிங்க 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 சரிங்க. 47,000 சொல்லுதுங்க. காரிக்கு 47,000 பல்லு போடலையும் பழக்கலைங்க. சரி, இதுங்கண்ணா அடுத்தது மயிலக்கல் 36,000 விலை சொல்லுது. 36. இது என்ன சொன்னீங்க இந்த மயில? 38,000 சொல்லுங்க. இது 38ங்க. ஃபோன் நம்பர் இருந்தா சொல்லிருங்க. அப்படியே 9659 73 5050. இந்த மூணுமே இருக்குதுங்க. பொள்ளாச்சியில வந்துருக்கீங்க. உங்க பேருனா? கார்த்திக். நியர்பை பொள்ளாச்சியில் இருந்தீங்கன்னா பக்கத்தில் இருந்தாங்கன்னா நீங்கள் கால் பண்ணி கேட்டு உங்களுக்கு தேவையான மாடுகளை வாங்கிக்கலாங்க. இந்த வாரம் பாருங்கள் நல்ல ஒரு கறவை மாடுகள் அதிக அளவில் கொண்டாந்துருந்தாங்க. பாருங்கள் ஒரு நல்ல ஒரு செவலை மீன், நல்ல ஒரு மயிலிங்க, நல்ல தும்போட்டம், நல்ல மாடுங்க அது. இங்கே பாருங்கள் இதெல்லாம் காளைக்கன்றுகள், நல்ல ஒரு காராம்பஸ் டைப்பில் இருக்குது. காளைக்கன்றுகள் மற்றும் ஜோடி காளைகள் அதிக அளவில் வந்துருக்குதுங்க. நல்ல செவலைங்க, இது வந்து பார்த்தீங்கன்னாவே தெரியும் நல்ல ஒரு செவலை. இதெல்லாம் மயிலிங்க, ஜோடி காளைகள், இந்த மாதிரி அனைத்து விதமான நாட்டு மாடுகளுமே கொண்டாந்து சந்தைப்படுத்தினாங்க. அதிக அளவில் ஜோடி காளைகள் தான் கொண்டாந்து சந்தைப்படுத்தினாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெயிலுக்கு அம்மா போட்ட மாதிரி இருக்குதுங்க. இதெல்லாம் என்ன ரேட்டுன்னு நாங்கள் கேட்கல. இந்த வாரம் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு மாடுகளின் வரத்து அதிகமாகவே இருந்ததுங்க. உங்களுக்கு கறவை மாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா நாட்டு மாடுகளில் 60,000 65,000 போட்டிங்கன்னா கண்ணு மாடோட நீங்கள் எடுத்துகிட்டு போகலாங்க. அந்த மாதிரி ரேஞ்சிலும் இருந்தது. 50,000 55,000 இருந்ததுங்க. அதுக்கேற்ற மாதிரி கறவை திறன் இருக்குன்னு சொல்லி வந்தாங்க. வாங்க இவர்கிட்ட கேட்போம். 2 காளைகள் கொண்டாந்துருக்கோம், 2 கிடாரிங்க அது. கேட்போம் என்ன ரேட்டுன்னு. என்ன ரேட்டா சொல்லுது? 2 எவ்வளோங்க? 95. கறவை மாடு எந்த இருந்து கொண்டாந்துருக்கீங்க? சரி சரி. பல்லெல்லாம் என்னடா அது? மழை. சரி சரி சரி. ஃபோன் நம்பர் இருக்குமாண்ணா? நம்பர் சொல்லுங்க. 78 25 25 07 39 58. வேணா வாங்கிக்கலாம். ஏன்னா கரை எல்லாம் எவ்வளோ இருக்கு? கரை 2 வரும். சரி. 2 மயிலைக்காலை கொண்டாந்துருப்பாருங்க. பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாரு. ஜோடி பார்த்தீங்கன்னா 95,000 சொன்னாருங்க. மாடு பார்த்தீங்கன்னா ஒரு 90 ரூபாய்க்கு எடுக்கலாங்க. அந்த ரேஞ்சிலே எடுக்கலாம். 45 ரூபா 40 ரூபா ரேஞ்சில் எடுக்கலாங்க. கறவை பார்த்தீங்கன்னா 2 லிட்டர் வந்து சொன்னார். அது என்னென்னு தெரியல. தேவைப்படுறவங்க அதை பயன்படுத்தி நீங்கள் வாங்கிக்கலாங்க. இது பாருங்கள் நல்ல பெரிய ஊம்புங்க. இதெல்லாம் காங்கிரேஜ்னு சொல்லுவாங்க. சரியான இதுங்க. இதெல்லாம் வத்தக்கறவைங்க கொண்டாந்து நிறுத்தியிருக்கிறாங்க. இந்த மாதிரி மாடுகளுமே அதிக அளவில் கொண்டாந்து இங்கே சந்தைப்படுத்துகிறாங்க. அடுத்தது பாருங்க ஹெச்எஃப் ஜெர்சி சிந்து மாடுகளில் போய் பார்த்துடலாம். இதெல்லாமே வத்தக்கறவைங்க ஜெர்சியில் பாருங்க. இது காங்கிரேஜுங்க. நல்ல மாடாக இருந்திருக்குது. ஆனால் கொஞ்சம் வத்தக்கறவையாக ஆயிடுச்சுங்க. அதனால் கொண்டாந்துருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜெர்சி மாடுகள், ஹெச்எஃப் ஜெர்சி. இந்த மாதிரி அதிக அளவில் இந்த வாரமும் அதே மாதிரி கொண்டாந்துருந்தாங்க.
இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வளர்ப்பு கன்றுகள். ஒரு சின்ன பையன் கொண்டாந்துருக்கான் பாருங்க, 2 மாடு கொண்டாந்துருக்காரு. அது அப்பா கூட வந்திருக்காப்லைங்க. 2 மாடுகள் விற்பனைக்கு கொண்டாந்துருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன ரேஞ்சில் எடுக்கலீங்கன்னா 30 ரூபா 35 ரூபா போட்டிங்கன்னா நல்ல ஒரு கெச்சப்பில் நல்ல கிடாரி கன்றுகள் எடுத்துகிட்டு போகலாங்க. இங்கே பாருங்க, இந்த வியாபாரி எப்பவுமே ரெகுலராக வர்றவர். இவர்கிட்ட கேட்கலாம் இதனுடைய விலை நிலவரம் அப்படின்னு. கிட்டத்தட்ட பாருங்க 10 மாடு பக்கமாக வச்சுருக்காரு. வாங்க கேட்போம். இவர் வாரம் வந்துடுவாருங்க ரெகுலராக குண்டடம் மாட்டு சந்தையில். இவர் பார்த்தீங்கன்னா கிராஸ் டைப்பும் வச்சுருக்காரு, ஒரிஜினல் ப்ரீடுமே வச்சுருக்காருங்க. இவர் வாரம் பார்க்கலாங்க. ஹெச்எஃப்ல கிடாரி வேணும்னா இவரை கான்டாக்ட் பண்ணால். ஆனால் இங்கே நிற்கிற ரேஞ்செல்லாம் என்ன ரேஞ்செலாம் எடுக்கலாம் அந்த மாதிரி மாடல்கள்லாம்? ஹெச்எஃப்ல 50 ரூபா ரேஞ்சுங்க. எல்லாமே 50 ரூபா ரேஞ்சு தாங்க. மேலே மறு கீழே மறு 50 ரூபா 57 எல்லாமே கிடாரி கன்றுகள் தான். இதெல்லாம் கிராஸ்னு சொல்லுவாங்கன்னா ஃபுல்லாக அசைம் இருக்கு, பிரீடும் இருக்கு. கொம்பு வச்சதெல்லாம் கிராஸ் பிரீடுங்களா? ஒரிஜினல் பிரீடுனா கொம்பு இல்லாமல் இருக்குமா? இது பிரீடு அது பிரீடு. இந்த மாதிரி ஒரு 6 மாசமான கன்றுகள் எடுத்து எவ்வளோண்ணா வரும்? 25 போல வரும். இப்போ ஃபோன் நம்பர் சொல்ல முடியுமாண்ணா? 95 சொல்லுண்ணா. 95 00 489 489. ஆனால் குண்டடம் மாடு சந்தைக்கு வாரம் வந்துருக்கீங்களா? சரிண்ணா சார். உங்கள் பேருண்ணா? என்னங்கண்ணா? நவீன். எந்த ஊருங்கண்ணா நீங்கள்? தாராபுரம். குண்டடம் மாட்டு சந்தையில் வாரம் இவரை பார்க்கலாங்க. நல்ல தரமான ஹெச்எஃப் கொண்டு வருவார். தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கிங்க. இந்த வாரம் சந்தை நிலவரம் இப்படி தாங்க போயிட்டு இருக்குது. ஹெச்எஃப் மாடுகள், ஜெர்சி, நம்ம நாட்டு மாடுகளோட விலை நிலவரத்தை பார்த்தாச்சுங்க. அடுத்தபடியாக நம்ம வளர்ப்பு கன்றுகளுக்கு போயிடலாங்க. வளர்ப்பு கன்றுகள்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா எப்பவும் போலைங்க உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். காளை கன்றுகள் ஒரு 2 மாதம் 3 மாதமான ஹெச்எஃப் காளை கன்றுகள்லாம் எடுத்திங்கன்னா 5000 ரூபாய்ங்க. அது மேக்ஸிமம் வளர்த்துறதுக்கு நீங்கள் வாங்க மாட்டீங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஹெச்எஃப்ல கிடாரி கன்றுகள் நீங்கள் எடுத்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 10 ரூபா 8 ரூபா போட்டிங்கன்னா எடுத்துகிட்டு போகலாங்க. 3 மாதமான குட்டி தெளிவாக சொல்கிறேன். 3 மாதமான குட்டி எடுத்துகிட்டு போனீங்கன்னா 10,000 8,000 போட்டிங்கன்னா எடுத்துகிட்டு போகலாம். அது வந்து நீங்கள் கொண்டு போய் தனியாக பால் கொடுத்து அது வந்து பில்லு திங்கிற அளவுக்கு நீங்கள் கொண்டாடுறப்போ தான், பால் மறக்கடிக்கிறப்போ தான் உங்களுக்கு பில்லே திங்கிறதுக்கு ஆரம்பிக்கும். அதனால இதுதாங்க இது ரேட்டு. தெளிவாக புரிஞ்சுக்குங்க, திரும்ப கேட்காதீங்க. வாங்க கேட்போம், இதெல்லாம் என்ன ரேட்டுன்னு கேட்போம். இது இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வச்சிருக்கிறதுல ஹெச்எஃப்லையும் இருக்குதுங்க பாருங்கள். செவலை சட்டைன்னு சொல்லுவோம் இல்லைங்க, அதுவுமே இருக்குது. சிவாஜி சட்டைன்னு சொல்லுவோம். ஹெச்எஃப்லையும் நிற்கிது, ஜெர்சிலையும் நிற்கிதுங்க. இதில் பார்த்தீங்கன்னா கலந்து தான் நிற்கிது. ஹெச்எஃப்ல காளைக்கண்ணும் நிற்கிதுங்க, கிடாரி கன்றுமே நிற்கிது. இந்த மாதிரி மாடுகள் தேவைப்படுதுன்னா கான்டாக்ட் பண்ணிங்கன்னா தேவையான மாடுகளை நீங்கள் வாங்கிக்கலாங்க. இதுதான் ரேஞ்சுங்க. அதிக அளவில் கொண்டாந்து சந்தைப்படுத்துவாங்க. இங்கே பாருங்கள், நல்ல ஒரு மயிலுமே செவலையும் நல்ல ஒரு அருமையான மாடுங்க. இதுவும் விலை நிலவரத்தை கேட்டலாம் வாங்க. அது என்ன ஜோடியா? இது என்ன ரேட்டு? காலக்கணம் தானே? ஒன்று கிட்ட 2மே கிடாரியா? என்ன ரேட்டுண்ணா வருது இது? 60,000 30,000 வருது. நல்ல ஒரு மயிலையுமே ஒரு செவலையுமே. என்ன தம்பி இது என்ன ரேட் வருது தம்பி? வாங்கலாம் 60,000.